ஓவரா சோகமான ஸ்டேட்டஸ்லாம் போட்டுருக்கீங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நம்மளுடைய வலிய கடத்துறது தான் முதல்ல நம்ம பேச ஆரம்பிச்சோம். ஓகேங்களா? ஆட்சி அதிகாரமும் நமக்கு தேவைதான். ஒத்துக்கிறேன். மறுக்கல. ஆனா, முதல்ல நம்ம வலிய கடத்தணும். அதுல நம்ம ஜெயிச்சுட்டோமே! சந்தோஷப்படுங்கய்யா! ஒண்ணுமே இல்ல. தடை செய்யப்பட்ட இயக்கம். அந்த இயக்கத்தோட தலைவன நம்ம கட்சியினுடைய தலைவனா வச்சுக்கிட்டு 3வது பெரிய கட்சியா வளர்ந்தோம். அங்கீகாரம் வாங்கினோம். அதுக்கப்புறம் இப்போ தேர்தல் களமாண்டுருக்கோம். தனித்து தான் களமாண்டுருக்கோம். எல்லா கட்சியுமே எந்த ஒரு கட்சியுமே நான் ஓட்டுக்கு காசு செலவு சேலஞ்ச் பண்ண முடியாது. நாம் தமிழர் கட்சியினரை நம்ம சேலஞ்ச் பண்றோம். நான் காசு தருவேன். நான் சேலஞ்ச் பண்றேன். எல்லா கட்சியும் இப்ப வெற்றியாளர் இருக்கான்னு சொல்லி மாற்று கட்சியிலருந்து ஆள இறக்கி மாத்தடிக்கிறதுக்கு அவங்களே கூட சேலஞ்ச் பண்ண முடியாது நம்மகிட்ட. ஆனா நம்ம சேலஞ்ச் பண்ணலாம். அப்படிங்கிறப்போ நம்ம நேர்மையா தோத்துருக்கோம். நேர்மையா நின்னு நேர்மையா தோத்துருக்கோம். ஒண்ணுமே இல்ல. நம்ம வெற்றி கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. மக்கள் நமக்கு இன்னொரு பேர் வச்சிருக்காங்க. இவன நான் டெஸ்ட் பண்ணிக்கிறேன்ப்பா. இவனும் அதே மாரி தான் அப்படின்னா, ஒண்ணுமே பண்ண மாட்டான்ப்பா. அடுத்த முறை உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்படின்னு ஒரு டெஸ்ட் குடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டெஸ்ட் நம்ம அந்த 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 டெஸ்ட் அ அந்த டெஸ்ட் நடக்கும்போதும், நம்ம உண்மையாவே இருந்துட்டு போவோமே! கட்டாயமா ஜெயிப்போம். காத்திருப்போம். 2029 வரப்போது. அது மட்டும் இல்லாம இப்ப மே 18 எலக்ஷன் நாள் வரப்போது. அதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு முறையும் எத்தனை வாக்குகள் பெற்றோமோ அதெல்லாம் மறக்கணும் நம்ம. ஏகப்பட்ட வேலை நமக்கு இருக்கு. அது இல்லாம நெறைய போராட்டங்கள் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கும் நம்ம தயாரா இருக்கணும். தயவு செய்து இந்த சோக ஸ்டேட்டஸ்லாம் தூக்கி குப்பையில போட்டு களத்துக்கு வாங்க. அடுத்த போராட்டத்த சந்திப்போம். நன்றி.